Hi friends, இன்னைக்கு ஒரு புது வீடியோ கோழிக்கறி வாங்கிட்டு வந்து வரமிளகா கோழி தான் இந்த வீடியோல பண்ணியிருக்கோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம குக்கிங் 360 சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தெரியுற பெல் ஐகானை ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வரமிளகா கோழி செய்கிறதுக்கு ஒரு 5 பொருள் இருந்தாலே போதும், வேறு லெவலில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். வரமிளகா கோழி பண்ணுறதுக்கு வரமிளகா தாங்க மெயினே. வரமிளகா, வெங்காயம், எண்ணெய், மல்லித்தூள், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, இதுக்கு தேவையான பொருளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 3 சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2 கிலோ சிக்கனை வச்சு தான் வரமிளகா கோழி பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன எவ்வளோ போட்டோம் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வரமிளகாயை காம்பை மட்டும் கிள்ளிட்டு 2 கிள்ளி போட்டுக்கலாம். இந்த வரமிளகா கோழி பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சிக்கன் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். சிந்தாமணி சிக்கனில் நம்ம வரமிளகா காம்பை கிள்ளிட்டு அதில் இருக்க விதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு வெறும் மிளகாயை மட்டும் தான் போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா காம்பை கிள்ளிட்டு 2 கிள்ளி அப்படியே விதையோடே போட்டுருவோம். வரமிளகா கோழிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நம்ம வழக்கம் போல் சாமியை கும்பிட்டு அடுப்பத்தை வச்சிடலாம். வடச்சட்டி வச்சுக்கலாம். வடச்சட்டி நல்லா ஹீட் ஆனோன்னு இதில் ஒரு 150 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு இதில் நம்ம சிறிதளவு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 3 கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தது நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வரமிளகாயை அதில் சேர்த்துக்கலாம். வரமிளகாயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வரமிளகா கோழிக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை, நல்லா ஆயிலே வேகணும் அப்படிங்கிறதுனால ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம். எண்ணெயிலே வெங்காயம் மிளகாய் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற 2 கிலோ கறியை இதில் சேர்த்துக்கலாம். கறியில் இருக்க தண்ணியே போதும், நம்ம அதுக்கடுத்து நம்ம தண்ணியை சேர்க்க போகிறது இல்லை. வரமிளகா கோழிக்கு எண்ணெயிலே நல்லா வேக விட போகிறோம். கறியை சேர்த்துட்டு வெங்காயம் மிளகாய் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நல்லா கறியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 5 7 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். A few minutes later 7 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி வந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மூடியை ஓப்பன் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மிளகாவோட எசன்ஸ் எல்லாமே கறிக்கு ஆட் ஆகி பார்க்குறப்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, நம்ம கடைசியாக நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. இந்த வரமிளகா கோழி ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு இது அனல்லே ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு மூடி சூடாக பரிமாறுறப்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு மூடி அனல்ல இப்படியே விட்டுறலாம். A few minutes later தேங்காய் பால் சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடி 2 நிமிஷம் அனல்லே விட்டுருந்தோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா தேங்காய் பால் எல்லாமே ட்ரை ஆகி கறி வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகேடா, மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம்னு சொல்லிட்டு மல்லித்தலையெல்லாம் தூவி விட்டு அப்படியே இறக்கி ஆரம்பிச்சாச்சு. இறக்கிட்டு நல்லா வாழை இலையில் கொட்டுறப்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகேடா, உட்காந்து சாப்பிட்றலாம். இந்த வரமிளகா கலர் எல்லாமே சிக்கனுக்கு ஆட் ஆகி பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது. சரி, ஓகேடா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு.
செம்ம டேஸ்ட்டு. மிளகாய் கறின்னா இதுதான் மிளகாய் கறி. மிளகா ஜாஸ்தியாக நல்லா போட்டு பண்ணால் மிளகாய் கறி அவ்வளோ அருமையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாகும். 1.5 கிலோ நானே சாப்பிட்ருவேன். இந்த வரமிளகா கோழி காரசாரமாக வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த கடைசியாக தேங்காய் பால் ஊற்றணும் பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.